வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மாலை பற்றி தான். இந்த ஷாப்பிங் மால் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்பென்சர் பிளாசா தான் இந்த பெருமைக்குரிய ஷாப்பிங் மால். இது 1863 64 இந்த பீரியட்லேயே இங்கே ஷாப்பிங் மால் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷாப்பிங் மால் பார்த்திங்கன்னா 1895 பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருந்தது. அது இங்கே உலக நாட்டில் இருக்கிற மொத்த பேரும் ஒரு வர்த்தக மையம் மாதிரி இதை உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஷாப்பிங் மால் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே பெரிய ஷாப்பிங் மால் லிஸ்ட்டில் 11வது இடத்துல இருந்த ஒரு ஷாப்பிங் மால். இப்போ இங்கே அந்த அளவுக்கு கூட்டம் இல்லாததுனால இங்கே இப்போ ரொம்ப காலியாக தான் இருக்குது. இந்த ஷாப்பிங் மாலில் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. 1985 ஒரு தீ விபத்து காரணமாக இந்த ஷாப்பிங் மாலை முழுக்க இடிச்சிட்டு மறுபடியும் 1991 புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு அப்புறமேட்லேருந்தும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்க இங்கே ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய சென்னையில் பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் மால் தான். ஏன்னா அதிகமாக யாரும் வேறு ஷாப்பிங் மால்லாம் அப்போ இல்லை. இந்த ஸ்பென்சர் பிளாசா தான் எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா முத்து பவழம் அப்படின்ற ஜெம்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஷோபீஸில் வைக்கக்கூடிய சிற்பங்கள், இதெல்லாமும் ரொம்ப அழகாக கலைநயத்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு இடம். இது அஜந்தா ஆர்ட்ஸ் கேலரியோட கடை. இதே மாதிரி நிறைய கடைகள் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பென்சர் மாலில் முழுக்க இருக்குது. ஆனால் ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா 700 கடைகளுக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 100 கடைகள் இருக்கிறதே பெரிய விஷயந்தான். இங்கே லேண்ட்மார்க்லாமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஷாப்பிங் மாலில் லேண்ட்மார்க்லாம் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக கல்லால் ஆனது, பித்தளை பொருட்கள், அதுக்கப்புறம் பஞ்சலோக சிலைகள், அந்த மாதிரி மார்பிள் ஆலான பொம்மைகள்னு நிறைய பொம்மைகள் இங்கே கிடைக்குது. பெயிண்டிங்ஸ்லாமும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த புகை பிடிக்கக்கூடிய கருவி, நிறைய பழங்கால பொருட்கள்லாமும் இங்கே இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்த டெலிஃபோன்லாம் பழங்காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. 1995 பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பிங் மால் ரொம்ப பெரிய லெவலில் இருந்துச்சு. இங்கே ஒரு நாளைக்கே 22,000 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வார கடைசினா 40,000 பேர் மேலே இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னால் 60,000 பேருக்கு மேலே வந்துக்கிட்டு இருந்த இடம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது. இங்கே நான் சொன்னேன் இல்லையா, முத்து பவழம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி மணிகள் வகைகள்லாம் இங்கே நிறையவே இருக்குது. இந்த ஜெம்ஸால் ஆன மோதிரம், மணி எல்லாமே இந்த இடத்துல நிறைய விற்கும். இந்த மணிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 2 கடை தான் ஸ்நாக்ஸுக்கு கூட இருக்குது. பெரிய அளவில் எந்த ஸ்நாக்ஸுக்குன்னு கடை இல்லை. ஆனால் மெக்டியும் இங்கே இருந்தது. இப்போ புதுசாக நிறைய மாலுங்க ஓப்பன் பண்ணதுனால பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே போயிடுச்சு. 2003 பார்த்திங்கன்னா அபிராமி மெகா மால் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2006 சிட்டி சென்டர் ஓப்பன் ஆச்சு. அது அப்போ கூட பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் நல்லா தான் போயிட்டு இருந்தது. 2008 ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் மறுபடியும் நடந்துச்சு. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2010 எக்ஸ்பிரஸ் அவென்யூலாம் ஓப்பன் ஆன டைமு. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருந்த கடைகள்லாம் ஒவ்வொன்றாவே கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூலெட் போர்டு தான் இருக்குது. இங்கே ஒரு சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் இருக்குது. ஆனால் நிறைய பழமை வாய்ந்த பொருள் கிடைக்கும். இது பீரங்கி, அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி மெட்டீரியல்லாம் இருக்குது. அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த கிராம் ஃபோன் இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ஷோபீஸ்க்கான பொம்மைகள்லாம் வாங்கணுன்னா இங்கே வாங்கலான்னு சொன்னோம் இல்லையா. இன்னமும் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே ஜெர்ம்ஸ் எல்லாம் அந்த கிடைக்குது அப்படின்றதுனால வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங்லாமும் இங்கே கிடைக்கும். நிறைய யானை பொம்மைகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷிப்பு,
களிமண்ணால் ஆன பொம்மைகள்னு நிறைய இருக்குது. இந்த முத்துமணி மாலைகள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே நிறைய கடைகளில் விதவிதமாக இருக்குது. இங்கே வந்து நிறைய ஜூட் பேக்ஸ்லாம் இருக்குது. ட்ரெஸ் எல்லாமும் இங்கே நிறைய இருக்குது. நம்ம திடீர்னு பாண்டி பஜாருக்கு போயிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வர அளவுக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு காலத்தில் ஸ்பென்சரில் இருந்த கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குவாலிட்டியான ஷாப்பிங் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் சைட் ஷாப் மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. 200 ரூபாய் 300 ரூபாய் அந்த ரேஞ்சிலையும் இங்கே ட்ரெஸ்ஸுங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஜெம்ஸால் ஆன பொருட்கள் வந்து ஸ்பென்சர் பிளாசாவில் தான் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து விலையும் வந்து ரீசனபிளாக இருக்கும். ஆனால் வந்து டிசைன்ஸும் வந்து அதிக அளவில் இருக்கும். நிறைய கடைகள் பார்த்திங்கன்னா இந்த ஜெம்ஸ்க்காக தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய இந்த துணி கடைகளும் இப்போ இருக்குது. இந்த ஜெம்ஸ் பேர்ல் செட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த செஸ் போர்டு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து ராஜா ராணி எல்லாம் அவங்களுடைய ஃபேஸில் இருக்கிற மாதிரியே மாடல். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் சொன்ன இல்லையா கலெக்ஷன்ஸ், இதுக்கு எல்லாமே தனித்தனியாக கோர்க்கப்பட்ட மாலை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளோ கலைநயத்தோடு இருக்கும். ஃபேன்சியாக விரும்பி போடுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜெம்ஸால் ஆன பொருட்கள் வந்து ரொம்ப ஒரு கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் ரிங்கு, இந்த மாதிரி ஆன்டிக் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் கூட இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. பட் அந்த அளவுக்கு அங்கே கூட்டம் இல்லை. இங்கே வந்து இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஜெம்ஸோட பார்த்திங்கன்னா நாகராணியோடைய சிலை இருந்துச்சு. இந்த நாகராணி சிலைகள்லாம் வந்து வீட்டில் வைக்கலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் கடை முழுக்கவே அது அதிகமாக இருந்துச்சு. முத்து வந்து அந்த ஓட்டில் வச்சுருந்தாங்க. முத்து வந்து நம்ம எப்போவுமே வாங்கும் பொழுது சும்மா லைட்டாக சுரண்டி பார்த்தோம்னா தெரியும். அது வந்து தோல் உரியாமல் இருந்துச்சுன்னா ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து வந்து நிறைய வெரைட்டியாக பார்த்து வாங்குறவங்க பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு பிள்ளையார் பார்த்தீங்கன்னா தவழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மாடலில் இருக்குது. அப்புறம் வந்து கத்திகள்லாம் பார்த்தீங்கன்னா உரைவாளோட இருக்கக்கூடிய கத்தி எல்லாமும் இங்கே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா நாகராணி சிலை அந்த கடையில் இருக்குன்ட்டு. அந்த கடைக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த நாகராணியோட சிலை இருந்துச்சு. இது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கலைநயத்தோடு இருக்கக்கூடிய பொருள். இப்போ நிறைய ஷாப்பிங் மால் வந்துடுச்சு. இருந்தாலுமே கூட இங்கே இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்பென்சர் பிளாசா வீடியோ போட்டேன். இப்போ நிறைய மால் வந்துடுச்சு. இருந்தாலுமே கூட நம்ம சின்ன வயசில் ஷாப்பிங் மால் போனோம் அப்படின்னும் போது இந்த ஸ்பென்சர் பிளாசா தான் இருந்தது. இந்த ஸ்பென்சர் பிளாசாவுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுடைய மெமரிஸும், இந்த ஸ்பென்சர் பிளாசா போக முடியாதவங்க கூட உங்களுடைய மெமரிஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.